அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த பல அதிரடியான அப்டேட்களை பார்த்துட்ருக்கோம். காலையில் நடந்த நிகழ்வுகளுக்கும் மாலையில் நடக்கிற நிகழ்வுகளுக்கும் நிறைய வித்தியாசங்களை பார்க்க முடிகிறது. காரணம் என்னவென்றால், காலையில் இஸ்ரேல் லெபனானுக்கான பேச்சுவார்த்தை சக்ஸஸ். வாஷிங்டனில் பட்டாசு வெடித்து கொண்டாடுறாங்க, கேக்கு ஊட்டிக்கிறாங்க. வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி அப்படின்னு கொண்டாடுறாங்க. பட் நம்ம காலையில் ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று கொடுத்தோம். அது படி தான் கிட்டத்தட்ட நிகழ்ந்திருக்கு. ஹெஸ்போலா என்ன அறிக்கைகள் கொடுத்தாங்கன்றதான் ரொம்ப முக்கியம். இப்போ அதை தாண்டி அமெரிக்காவுடைய போர் கப்பல்கள் இல்லை அமெரிக்காவுடைய டெஸ்ட்ராயர் கப்பல் மீது தாக்கல் நடத்தப்பட்டதா அவங்க கொடுக்குற விளக்கங்கள் என்ன? அப்புறம் இந்தியாவுடைய பிரதான செய்திகள். வெனிசுலானுடைய இடைக்கால அதிபர் ரோட்ரிகஸ் அவர்கள் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன? மும்மூர்த்திகள் ஒன்றா இணைஞ்சிட்டாங்க. அவ்வளோதான், இனி ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தையை முடிக்க போகிறோம், பேச்சுவார்த்தையில் வெற்றி காணப்போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. மும்மூர்த்திகள் சாதிப்பார்களா? அனைத்தும் இந்த மும்மூர்த்திகள் சாதிப்பாங்களா அப்படின்னு தான் கொஞ்சம் நான் சீரியஸாக பேசுகிறனால எனக்குள்ளே கொஞ்சம் லைட்டாக வந்தது, அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பண்ண கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். காலையில் ஈரான் கிளைம் பண்ணியிருந்தாங்க, ஓமன் பகுதியில் ஒரு மிலிட்ரி ஷிப் ஒன்று, அமெரிக்காவோட மிலிட்ரி ஷிப் ஒன்று தாக்கல் நடத்திட்டோம். ஆல்மோஸ்ட் அது சக்ஸஸ் தான், எங்களை நெருங்கினாவே நாங்கள் அடித்து பிரித்து மேய்ஞ்சிருவோன்ற மாதிரி ஈரான் தரப்பில் சொன்னாங்க. பட் அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அப்படியெல்லாம் எதுவுமே நிகழலைன்ற மாதிரி வந்து அவங்க தரப்பில் சொல்லிட்டாங்க. அதுக்கான விளக்கங்களை கொடுத்துட்டேன். பட் உண்மையான பதிவுகள் நம்மளுக்கு நாளைக்கு கிடைச்சிடும். உலகம் முழுவதும் ஒரு அதிர்வலை ஏற்படுத்துகின்ற ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா எல்னினோ. எல்னினோ அப்படின்னா ஒன்று அதீத மழையாக இருக்கும், இல்லை அப்படின்னா அதீத வெயிலாக இருக்கும். ஒரு மாதிரி மிக அதிகமான வெயில், வரலாற்றிலே அளவுக்கான வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இந்த ஜூலை மாதம் கூட நம்ம ஜூன்லேருந்து ஆகஸ்ட் வரைக்குமே அந்த வெப்பத்தோட தாக்கம் இருக்கும் அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. இந்த தாக்கத்தின் விளைவாக வருகின்ற 2027 எண்டு வரைக்குமே பார்த்தோம்னா நம்ம எதிர்பார்க்குற மழை, இந்தியாவுக்கு தேவையான மழை பொழிவு இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. நம்ம மட்டும் இல்லை, ஏசிய நாடுகளில் ஆஸ்திரேலியா மிகப்பெரிய அளவு பாதிக்க போகிறது. இந்த பக்கம் நியூசிலாந்து வரைக்குமே அதுக்கான ஒரு தாக்கம் வந்து மிகப்பெரிய இருக்கும். ஆனால் எல்னினோனுடைய தாக்கம் வந்து கடுமையாக இருக்குன்னு ஒரு பெரிய ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்கமாக வெயில் வரும் அப்படின்னா எந்த அளவுக்கு வெயில் வருதோ அந்த அளவுக்கு மழையும் இருக்கும். பட் எல்னினோடைய எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். நம்ம அதனால தான் பாகிஸ்தான் வந்து முன்கூட்டியே மறுபடியும் அதாவது இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டின்னு சொல்லுவாங்க, அந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி கிட்ட ஒரு ஆப்ளிகேஷன் ஒன்று வைக்கிறாங்க, இந்தியா கிட்டேயும் ரெக்வஸ்ட்டாகவும் வைக்கிறாங்க, ப்ளஸ் ஒரு எச்சரிக்கையாகவும் சொல்கிறாங்க. தொடர்ந்து சர்வதேச விதிமுறைகளை மீறி இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை அந்த செனாப் ரிவர் பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு டேமே ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க. ப்ரொப்போஸ் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. இது 2வது வருடம். பட் இந்த வருடம் எங்களுக்கு போதிய அளவுக்கான மழைப்பொழிவு இல்லை. அதனால் எங்களுக்கு கண்டிப்பாக அதை உடனடியாக தடுக்க வேண்டும். எங்களுக்கு தேவையான நீர் ஆதாரங்களை திறக்க வேண்டும். ஏன்னா இந்த வருஷம் வந்து இந்தியா ரொம்ப சீக்கிரமாக அந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இந்த இயர் எண்டுக்குள்ளே கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுன்னா கொஞ்சம் பாகிஸ்தானுக்கு டேஞ்சர் ஆகிடும். ஸோ எங்களுக்கு தேவையான நீர் ஆதாரங்களை தடுக்கும் பட்சத்தில் நாங்கள் வேறு விதமான முடிவுகளும் எடுக்க வேண்டியது இருக்குன்றாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி லைட்டாக மிரட்டல் மாதிரின்னு சொல்கிறாங்க. மேபி அவங்க நேராக எங்கே போவாங்கன்னா அமெரிக்கா கிட்டே போவாங்க. அங்கே நாட்டாமல் ஓடி வருவார், அக்கில் பிரிண்ட் அவுட் வச்சுன்னு சுற்றுறாரு, ஏற்கனவே 7 போர் நிறுத்தினேன் 8 போர் நிறுத்தினன்ட்டு. அப்போ அவர் ஓடி வந்து என்ன விதமான தீர்ப்பு சொல்லுவார்னா, பட் அவரே அங்கே மாட்டிட்டு முழிக்கிறாரு. எங்கே இதையே நாட்டாமல் அவர் வாயால் எங்கள் பகுதியிலிருந்து மெக்சிகோவுக்கு போகிற தண்ணினால தான், அந்த ஆற்று மிக முக்கிய நீரோடையினால தான் வெனிசுலா பெரிய அளவுக்கு பலன் பெறாங்க, அங்கே விவசாயிகள் பெருசாக சாதிக்கிறாங்க. ஆனால் அந்த விவசாயிகள் எங்களுக்கு வரியோடு விற்கிறாங்க, தண்ணி கொடுக்கறது நாங்கள், ஆனால் விவசாயம் விலை வச்சு எங்களுக்கு அதிக விலைக்கு விற்கிறாங்க, இலையை நிறுத்துங்களே தண்ணியை அப்படின்னு சொன்ன இதே ட்ரம்ப்பு தான் நாளைக்கு ஓடி வந்து இங்கேயும் கேட்டார்னா நம்மளும் கேட்கலாம், ஐயா ட்ரம்ப் ஐயா நீங்கள் சொன்னால் அதை கொஞ்சம் ரிவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்கலாம். அதனால் நாட்டாமல் எந்த அளவுக்கு ஓடி வருவான்னு தெரியல, பார்க்கலாம் நம்ம. இது இந்தியாவுடைய தகவல் 1. தகவல் 2, வெனிசுலானுடைய அதிபர், இடைக்கால அதிபர் ரோட்ரிகஸ் அவர்கள் ஜூன் 3ஆம் தேதியிலிருந்து ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் இந்தியாவில் தான் அங்கே போகிறாங்க. இந்தியாவில் வேணால் நீங்கள் கூட அப்பாயின்மெண்ட் ஆகணும், போய் பார்த்து பேசிட்டு டீ குடிச்சிட்டு வரலாம். அந்தளவுக்கு மிக முக்கிய ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க. ஃபஸ்ட்டு பிரதமர் மோடி அவர்களை வந்து சந்திச்சிட்டாங்க.
சந்தித்து அடுத்தடுத்த ஒப்பந்தங்கள் இரு நாட்டு உறவுகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மேம்படலாம் உத்தரவாதம் கொடுக்கப்படுகிறது. 2024-25 எண்டு வரைக்குமே, அதாவது நிக்கோலஸ் மதுரோ அவர்கள் கைது பண்ணுறதுக்கு முன்பு வரை வெனிசுலா மீது மிகப்பெரிய தடைகள் விதிக்கப்பட்டு எந்த நாடுகளும் அவங்கக்கிட்ட பேசக்கூடாது, பழகக்கூடாது, பார்த்தா சிரிக்கக்கூடாது, அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது. அதையும் மீறி புழங்கினீங்கன்னா பசுபதி ஊரை விட்டு தள்ளி வைன்ற மாதிரி ஏற்கனவே உலக நாட்டாமல் தள்ளி வச்சுட்டு இருந்தாங்க. அதனால் நம்மளுக்கும் வெனிசுலாவுக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலக நாடுகளே வாங்காமல் இருந்தாங்க வெனிசுலா கிட்ட. இந்த சார்ட்டை நீங்கள் பார்க்குறத வந்து வெனிசுலா கிட்ட நம்ம 2021 ஆல்மோஸ்ட் நிறுத்திட்டோம். 20 கொஞ்சம் வாங்கினோம், 25 பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் 0.6 பில்லியன், அது 0.6 அந்தளவுக்கு தான் இருந்தது. பட் 2025 நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற இதுவுமே ரொம்ப ரொம்ப குறைஞ்சது. பட் 26 இப்போ பார்த்தோம் அப்படின்னா சடனாக இன்க்ரீஸ் ஆகுது. ஏப்ரல் 2026 2,83,000 பில்லியன் ஃபார் டேவுக்கு வந்து நம்ம இம்போர்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் 2026 அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறோம். அது வந்து மந்த்லி அளவில் சொல்கிறேன் நான். பில்லியன் ஃபார் டே வந்து கால்குலேட் பண்ணி மந்த்லி கால்குலேஷனில் சொல்கிறாங்க. அப்புறம் மே ஜூன் மாதம் அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும்ன்ற எதிர்பார்க்குறாங்க. அப்போ ஏப்ரல்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணவருக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வழக்கமாக இங்கே அரபு நாடுகளை எதிர்பார்த்துட்டு தான் இருந்தோம். அரபு நாடுகளில் இப்போ இந்த இஷ்யூனால், ஈரானுடைய இஷ்யூனால் நம்மளுக்கு பெரிய அளவுக்கு தட்டுப்பாடு ஏற்படுகிறது. அது இல்லாமல் அங்கே ஏற்கனவே அமெரிக்கா வேறு, நீங்கள் ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாது, வெனிசுலா கிட்ட வாங்கணும்னு பெரிய ஒரு அழுத்தங்கள் கொடுக்கப்படுகிறது. அதை தாண்டி இந்தியாவுடைய தேவையும் இந்த இடத்துல பார்க்கப்படுகிறது. அழுத்தங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து இந்தியாவுக்கான தேவை நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னா ஃபுல்லாக நின்று போயிச்சாங்க. அதனால் நம்ம இப்போ 2வது அதிகபட்ச இறக்குமதியாளர் யார் அப்படின்னா வெனிசுலா தான் நம்ம இறக்குமதி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ரஷ்யா இருக்காங்க, அதுக்கப்புறம் சவுதி அரேபியா 3rd பிளேஸில் இருக்காங்க. பட் இதில் பெரிய ஒரு சட்ட சிக்கல் என்ன இந்தியாவுக்கு அப்படின்னா, இப்போ இன்றைக்கி வந்து நம்ம இந்தியாவுடைய பெட்ரோலியத்துறை அமைச்சர் அவர்களை பார்த்தாங்க. பெட்ரோலியத்துறை அமைச்சரை பார்த்துட்டு உறுதியளிக்கிறாங்க. ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் பார்த்தாங்க, பெரிய அளவுக்கு உறுதியெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு, அதிகமான அளவுக்கு இறக்குமதி பண்ண போகிறோம்ன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. என்ன சட்ட சிக்கல்? ஆளுங்கட்சி வந்து என்னெல்லாம் சமாளிக்கணும் எதிர்கட்சிகளை அப்படின்னா, நம்ம இதில் மிக முக்கியமான விஷயம், மார்க்கோ ரூபியோ அவர்கள் எங்கே வந்தார்? இந்தியாவுக்கு வந்தார். என்ன பேச்சுவார்த்தைலாம் கொடுத்தாரு? பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தைலாம் கொடுத்தாரு. என்ன சொன்னார்? நாங்கள் அடுத்த கட்ட இறக்குமதியை பெரிய அளவுக்கு ஊக்குவிக்க போகிறோம்னாங்க. பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போகும்போதே அங்கேருந்து வெனிசுலா இங்கே கிளம்பி இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. சரி, இன்னொரு இடத்துல அங்கே அமெரிக்காவுடைய செனட்டில் வந்து ரூபியோ இன்னொரு வார்த்தை ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிறாரு. இனி ரஷ்யா கிட்ட இந்தியா வாங்கக்கூடாது, அதை நாங்கள் நெருக்கடி கொடுக்க போகிறோம், அதற்கான மாற்று பாதையை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. அப்போ இது எல்லாமே என்ன இப்போ நடக்கிற இங்கே எல்லாமே அமெரிக்கானின் உத்தரவு பேரில் தான் வெனிசுலா வருகிறது, இங்கே எண்ணெய் வளத்தை வாங்குகிறது, இந்தியா ஒப்பந்தங்களை போடுகிறது. ஸோ அமெரிக்கா யாரிடம் சொல்லுகிறதோ அவர்களிடம் தான் வாங்குகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எதிர்க்கட்சி சார்பில் எழுப்பப்பட்டு விட்டது. ஏன்னா அமெரிக்கா சொன்னால் தான் நீங்கள் வாங்குறீங்க, அமெரிக்கா சொல்லலாம் நீங்கள் வாங்கலை. நாட்டை ஆள்வது அமெரிக்காவா இந்தியாவா? இந்த கேள்வியை மோடி அவர்கள் எங்களுக்கு பதிலளிக்க வேண்டும். மக்களோட தேவையெல்லாம் 2ஆம் பட்சம்தான், பட் நமக்குன்னு ஒரு சுயம் இருக்குது, அந்த சுயத்தை இழந்து கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து பரவலாக வந்து கடுமையாக சுமத்தியிருந்தாங்க வெனிசுலானுடைய அதிபருடைய வருகையை ஒட்டி. இந்த வருகையை ஒட்டி அமெரிக்கா எதுவுமே சொல்லாமல் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ஓகே, தட்ஸ் குட். ஆனால் அவங்க உத்தரவாதம் கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வாங்குறீங்க. பட் நம்ம 2 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் பார்க்கலாம். என்ன உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க வெனிசுலானுடைய ஆயில் அப்படின்னா, ஒரு பேரலுக்கு க்ரூட் ஆயில் 2லிருந்து ஒரு 3-4 $. அதாவது அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டை வந்து நாங்கள் கழிச்சுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க வெனிசுலா வந்து. இப்போ நம்ம வந்து இங்கே அரபு நாடுகள்கிட்டேருந்து வாங்குறது ரொம்ப பக்கம், பட் ரஷ்யாக்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி வாங்குகிறோம். பட் ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, அந்த டிரான்ஸ்போர்ட் ரிஸ்க் ஃபேக்டரை வந்து அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. அந்த டிரான்ஸ்போர்ட் ரிஸ்க் ஃபேக்டர் அவங்க கையில் எடுத்ததுனால என்ன ஆச்சுன்னா, நம்மளுக்கு அது பெருசாக ஒரு பாதிப்பு இல்லாமல் இருந்தது. பட் இடையில் ரேட் ஏறினதுனால கொஞ்சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொஞ்சம் லைட்டாக இடிச்சுது. இடையில் ரஷ்யா என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவ்வளோதான், இதுக்கப்புறம் அந்த சலுகை விலை அதெல்லாம் கிடையாது, இருக்கிற என்ன விலையை வாங்கிக்கோங்கன்ட்டாங்க.
ரஷ்யா எப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் மாறினாங்கன்னா, எப்போ இங்கே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் பிரச்சனை வந்ததோ, எப்போ உக்ரைன் வந்து ரஷ்யாவுடைய எண்ணெய் வளங்களை முடக்கி அடிக்க ஆரம்பித்தாங்களோ, எப்போ கரெக்டாக நம்ம கருங்கடல் பகுதியில் இறக்குமதி பண்ணும்போது நம்ம கப்பலை ஒன்று உக்ரைனை அட்டாக் பண்ணாங்களோ, இப்போ அவங்களே ஏற்றுமதி பண்ண முடியாமல் தடுமாறுறாங்க. யார்? ரஷ்யாவே. இப்போ நம்ம ரஷ்யாவை எதிர்பார்த்து உட்காண்ட்ருந்தாலும் பிரச்சனை. அது என்ன எப்போ வரும்னு தெரியாது. உக்ரைன் ரொம்ப உக்கிரமாகறாங்க. அது பெரிய ரிஸ்க்காக இருக்குது. இப்போ இங்கேயும் வராதனால இந்தியாவுக்கு அடுத்த ஆப்ஷன் அங்கே தான். தெரியாமலாம் நம்ம வெனிசுலாவுக்கு போய் தான் ஆகணும். அதனால் இந்தியா வந்து அங்கே போயிருக்கு. அவங்க இந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் எல்லாம் மீறி நாங்கள் கொடுக்குறோம். இதனால் அமெரிக்காவுக்கு என்ன லாபம் அப்படின்னா, நம்ம முழுக்க டாலரில் வாங்குவோம். அமெரிக்கா பிரதிபலனை அடைகிறாங்க. நாம் இந்த பக்கம் வாங்குறது எதுவுமே டாலரில் கிடையாது. அரபு நாடுகள்கிட்ட வாங்குறது வந்து பெட்ரோ டாலர்லாம் கேன்சல் ஆகி போச்சு. நம்ம இந்திய ரூபாயிலே அங்கேயும் வாங்குகிறோம். பட் ரஷ்யாக்கிட்டேயும் அதுதான் வாங்குகிறோம். ஆனால் வெனிசுலா கிட்ட நம்ம ஆயில் வாங்குறது எப்படின்னா, நேராக அமெரிக்காவோட ட்ரெஸரிக்கு தான் நம்ம பே பண்ண போகிறோம். அவங்க தான் வெனிசுலாவுக்கு கொடுக்க போகிறாங்க. அப்போ நம்ம அமெரிக்காவோட ட்ரெஸரிக்கு பே பண்ணோம்னா நம்ம டாலரில் வாங்கி ஆகணும். இது அது இல்லாமல் அவங்களுக்கு என்ன அதனால் பெரிய பலன் அப்படின்னா, அவங்க உக்காந்த இடத்துல லாபம் அடிக்கிறாங்க. யார்? அமெரிக்கா வந்து ஒவ்வொரு குரூட் ஆயிலுக்கும் அவங்க கஷ்டப்பட்டு கொண்டு வந்து சேர்த்துறதில் அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அதிகமாக இருக்கிறனால ஒரு $3 $4 வந்து குறைச்சி விற்கிறாங்க இந்தியாவுக்கு. அந்த டிரான்ஸ்போர்ட்டை நாங்கள் பேர் பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் இங்கேருந்து வாங்குறது அதுதான் நீங்கள் தயங்குறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பேசுகிறாங்க. பட் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் தான் நீ வாங்குற, நான் உனக்கு தடை நீக்கிறனால தான் நீ அங்கே வாங்குற. அதனால் நார்மலாகவே ஒவ்வொரு ட்ரெஸரிலையும் குறிப்பிட்ட டாலர், ஒரு பேரலுக்கு $4 நீங்கள் ஹோல்டு பண்ணணும். எங்கள் நாட்டுக்கு நீங்கள் ஒரு டேக்ஸ் மாதிரி கொடுத்துடணும்னு அவங்க அண்டர் டீலிங்கு. அப்போ இதில் யாருங்க உட்காந்த இடத்துல லாபம் அடிக்கிறது அப்படின்னா, அமெரிக்கா வந்து உட்காந்த இடத்துல லாபம் அடைச்சிருக்காங்க. பட் இந்தியா எத்தனை வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா சவுதி அரேபியா கிட்ட இருந்து கொஞ்சம் வாங்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே அவங்களால ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. இப்போ நேற்று சீனா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. சீனா நீங்கள் கொஞ்சம் வாங்குங்க, நாங்கள் உங்களுக்கு ஒரு பேரல் $50 கூட கொடுக்க தயாராக இருக்குது. ஏன்னா ப்ரொடக்ஷன் யூனிட் ஃபுல்லாக நின்று போச்சு அங்கே ஈரானில், கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது. அதனால் சீனா கிட்டே கேட்டுட்ருக்காங்க. சீனா மூலிமா இந்தியாவுக்கு வருமான்ற முயற்சியும் பார்த்துட்ருக்காங்க ஈரானுக்கு பெரிய நெருக்கடி தான். ஏன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் ஃபுல்லாக நிறுத்தினதுனால அவங்களும் கேட்டு தான் இருக்காங்க. சப்போஸ் இது முடிஞ்சுது அப்படின்னா, அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பிரச்சனையை முழுமையாக முடிஞ்சதுன்னா நம்ம வெனிசுலாவுக்கிட்ட வாங்குவோமா என்னன்றது அது கேள்விக்குறி தான். ஏன்னா ஈரானுடைய பொருளாதார தடையை நீக்கினா மட்டும்தான் அந்த பேச்சுவார்த்தை சக்ஸஸ் ஆகும், இல்லைன்னா ஆகாது. ஈரானுடைய பொருளாதார தடையை நீக்கிட்டாங்கன்னா நாளைக்கு வந்து அமெரிக்கா இந்த ப்ரெஷரை வந்து நீங்கள் வெனிசுலாக்கிட்ட வாங்கணும், அங்கே வாங்கணும் அப்படின்ட்டு வாயே திறக்க முடியாது. ஏன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்துடலாம். அதனால் இது கொஞ்சம் ஒரு டெம்பரரி கேஸ் தான். ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே ட்ரம்ப் வந்து நம்பிக்கை அளிச்சிருக்கிறாரு. நம்பிக்கைன்னா நாங்கள் பேச்சுவார்த்தை பயங்கரமாக போயிட்டுருக்குறோன்றாங்க. அதுவும் இந்த டெமோக்ராட்டிக் வேறு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 4 பேர் மாற்றி ஓட்டு போட்டாங்கல்ல. ஒரு நாட்டுப்பற்றுனா என்னன்னே தெரியாமல் அதாவது என்ன சுயநலவாதிகள். இந்த சுயநலவாதிகளை எண்ணி நான் வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். ஆனால் அவங்க இந்த பேச்சுவார்த்தையை எப்பாடுபட்டாவது நடத்திவிடக்கூடாது என்பதற்காக தான் இந்த ஒரு எனக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அதற்கு சில துரோகிகள் வந்து வெளில போயிட்டாங்க. இருந்தாலும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு, கண்டிப்பாக அமைதி திரும்பும், இது வெற்றியாக நான் பார்க்குறேன்ற மாதிரி மனுஷன் வந்து ஏதோ போட்டு குழம்பி ஒரு எக்ஸலத்தில் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தார். மதியமாக அந்த பதிவு வந்து போட்டிருந்தார். ஆனால் ஈரான் கொஞ்சம் எகிரி அடிக்கிறாங்க. இப்போ ஈரானோட கோரிக்கை வந்து முன்பு இருந்ததை விட இப்போ என்ன மாதிரியான கோரிக்கை இருக்குன்னா, உங்களுக்கு தமிழ்நாடு அரசியல் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போனால் ரொம்ப சூப்பராக சிறப்பாக இருக்கும். ஏன்னா அது நீ எப்போவுமே மறக்க மாட்டேங்குது எக்ஸாம்பிள் சொன்னோம்னா. இந்த ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுல போன எலெக்ஷன் சமயத்தில் ஒரு யாருமே எதிர்பாராத ஒரு கோரிக்கை வச்சாங்க. பிஜேபியோட தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருந்தார்னா நீங்கள் எங்ககிட்ட பேச்சுவார்த்தையை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் டப்புன்னு தூக்கி நயனா நாகேந்திரன் அவர்களை உட்கார வச்சு பேச்சுவார்த்தையை முடித்து அவர்களை வந்து உட்கார வச்சிட்டாங்க. அதாவது சம்மந்தமே இல்லாமல் ஒரு கட்சி கூட்டணி செய்கிறதுக்கு இந்த தலைவர் வந்து எடுக்கிறதுக்கு என்னப்பா சம்மந்தம், வேறு ஒரு கட்சி தலையிடுதானே. அதே மாதிரி தான் அங்கேயும் நடந்திருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க இவங்க ஈரான் அப்படின்னா, நீங்கள் லெபனான் மீது நடத்தப்படுகிற தாக்குதலை உடனே நிறுத்தணும் அப்படின்னு யார் சொன்னாங்க? ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் தான் வாஷிங்டனில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையில் லெபனானுடைய தலைவர்களும் இஸ்ரேலுடைய தலைவர்களும் அமெரிக்காவோட மேற்பார்வையில்
உட்காந்தாங்க. உட்காந்ததுக்கப்புறம் கூட்டாக ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்குறாங்க. ஈரானுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. என்னலே எதுக்காக ஈரானுக்கு கண்டனம் அப்படின்னா, ஈரான் குவைத் மீது விமான நிலையத்தின் மீது பதில் தாக்கல் நடத்தியிருக்காங்க. இது சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல் ஈரான் எங்கள் நாட்டோட விவகாரத்தில் தலையிடவும் கூடாது, இது எங்களோட விவகாரம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டாங்க. சரி, அப்பயே லைட்டாக வந்துச்சு. அது இல்லாமல் இந்த முக்கிய ஒப்பந்தத்தில் என்ன நோக்கம் அப்படின்னா, ஹெஸ்புல்லா அந்த லிட்டானி ரிவர், அதாவது சதன் லெபனான்னு சொல்லுவாங்க, அங்கேருந்து முழுமையாக வெளியேறணும். அதையும் மீறி இருந்தாங்கன்னா ஆயுதங்களை போட்டுட்டு சரண்டர் ஆகணும். சரி, வெளியேறிட்டாங்க. வெளியேறினதுக்கப்புறம் வேறு எந்த நாட்டு படைகளும் உள்ளே தலையிடக்கூடாது. முழுக்க அவங்க லெபனானுடைய படைகள் அமெரிக்காவோட மேற்பார்வையில் ஃபுல்லாக அவங்க ஆக்குபைட் பண்ணணும், இன்க்ளூடிங் யூனிஃபில் கூட இருக்கக்கூடாதுன்ட்டாங்க. அப்போ இந்த பேச்சுவார்த்தையும் முழுக்க கன்சல்ட் இல்லாமல் நடந்திருக்கு. அப்போ நம்ம காலையிலேயே இந்த டவுட்டு சொன்னோம். இந்த பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சு சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க கேக்கை ஊட்டி பட்டாசெல்லாம் வெடித்து கொண்டாடிட்டு இங்கே அந்த நார்த் லெபனான்னு சொல்லுவாங்க சார், நார்த் இஸ்ரேல்னு சொல்லுவாங்க, ஷலோமின்ற ஒரு பகுதி. அங்கே இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேட்ஸ் அவர்களும் அங்கே நெதன்யாகு அவர்களும் உட்காந்து ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது திடீர்னு ஒரு பெரிய வராந்திரத்தில் லெபனான் ஒரு தாக்கல் நடத்துகிறாங்க. இவங்களும் என்ன பண்ணுறாங்க, பதிலுக்கு இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, ஒரு கடுமையான ஒரு தாக்கல் நிகழ்த்தினாங்க. அப்போவே இந்த பென்குவீர், அவ்வளோதான் இஸ்ரேலினுடைய இன்டர்னல் செக்யூரிட்டியினுடைய மினிஸ்டர், அவர் என்ன சொன்னார்னா, இப்போ நம்ம பேச்சுவார்த்தை நடத்திட்டோம், லெபனான் அதையும் மீறி தாக்கல் நடத்தினாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றது நம்ம பிரதமர் நம்ம நெதன்யாகு அவர்கள் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் நான் நம்புகிறேன். பதிலடிகள் கடுமையாக இருக்கும், நிச்சயம் நாங்கள் பதில் தாக்கல் நடத்துறதுக்கு எங்களுக்கு க்ரீன் லைட் கொடுத்துருப்பான்னு நம்புகிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்கிறார். அப்போ தான் ஹெஸ்புல்லா ஓடி என்ன சொன்னாங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தை எங்கள் விருப்பத்தின் பேரில் நடக்கலை, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் அந்த பேச்சுவார்த்தையை நிராகரிக்கிறோன்றாங்க. நயம் கோஷம் அவர்கள் ஒரு 5 பக்க அறிக்கையை பக்கமாக எழுதினார். அதை படித்தீங்கன்னா நம்ம 5 நாள் ஆகிடும், அந்தளவுக்கு எழுதினார். பட் நம்மளுக்கு தேவையான கருத்தை ஒரு சில புண்ணியவான்கள் ஹைலைட் பண்ணி போட்டிருந்தாங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா நாங்கள் சரண்டர் ஆகிற மாதிரி, அது தோத்த மாதிரி அர்த்தம். ஸோ நாங்கள் முழுக்க ஈரானுக்கு கட்டுப்பட்டு, ஈரான் என்ன சொல்கிறதோ அதுதான். அயதுல்லா அலி காமேனி அவர்களுக்காக மட்டுமே அவரோட உயிர் தியாகத்தை என்றும் நாங்கள் போற்றுவோம், இனி அவர்களுக்காகவே பயணிப்போம். அதனால் நீங்கள் ஈரானை கன்சல்ட் பண்ணாமல், இல்லை எங்ககிட்ட நீங்கள் கலந்து ஆலோசிக்காமல் எந்த முடிவு எடுத்தாலுமே அது லெபனானை அடமானம் வைப்பதற்கு சமம். இப்போ நீங்கள் வைத்திருக்கிற அடமானம் என்பது சதன் லெபனான் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை முழுமையாக வெளியேற்றிவிட்டு அது இஸ்ரேலிடம் ஒப்படைக்கிறீர்கள். இது எந்த வகையில் நியாயமாகும்? எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் நாங்கள் பேச்சுவார்த்தை எங்களுக்கு பிடிக்கவில்லை, தாக்குதல் நடத்துங்களே அப்படின்னு யார் சொல்கிறது? நேம் கோஷம் அவர்கள் ரொம்ப டென்ஷனாக இருந்தார். அதனால் அந்த தாக்குதலை தொடங்குறாங்க. அப்போ இந்த தாக்குதலுக்கு அப்புறமும் இன்னொரு வார்த்தை சொல்கிறாங்க, இனி எம்ஓஇன்னு ஒன்று கன்சல்ட் பண்ணால் அது எங்ககிட்ட கன்சல்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் போடுற ஒப்பந்தம், நீங்கள் காசாவை பாருங்கள், காசானோட அக்ரிமெண்ட் பல்லு இழிச்சிட்ருக்கு பாருங்கள். நீங்கள் வரைபடத்தை பாருங்கள், எவ்வளோ பெரிய காசா பகுதி இப்போ முழுக்க இஸ்ரேல் வசம். மஞ்சள் கலர்லாம் இஸ்ரேல் வசம், அந்த நீல கலர் எல்லாமே இஸ்ரேலுடைய மிலிட்ரி சைடு சுத்தமாக சுற்றி வளைச்சிட்டாங்க. இதுலேயும் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டுருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நாளைக்கு சதன் லெபனான் என்ன கேரண்டின்றாங்க. மறுபடியும் பதிலுக்கு பதில் தாக்க நடத்தினல யூனிஃபில் ஐநானுடைய அமைதிப்படை குழுனுடைய வீரர் ஒருத்தர் இறந்து போயிட்டார். அப்போ அங்கே இந்த வீரர் இறந்து போனாவே லெபனான் இவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க. ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் கடும் கோபம் ஆகிட்டார். இல்லை என்னலே பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்க, எப்படில இந்த தாக்கல் நடத்தலாம், அதுக்கு தான் எங்களை உள்ளே அனுப்புங்கன்னா அதையும் கேட்க மாட்டேன்றீங்கன்னு அவர் ஒரு பக்கம். கண்டிப்பாக மும்மூர்த்திகள் இப்போ அங்கே ஐரோப்பாவில் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறனால ஒன்று அறிவிப்பு வரல, இன்னும் குடியேறில் வரவு போகுது. லெபனானுடைய மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, போதும் எங்கள் மக்கள் மடிந்தது போதும், 3526 பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த இறப்புக்கு மிக முக்கிய காரணமே ஹெஸ்புல்லா தான். ஹெஸ்புல்லா ஈரானுக்கு ஆதரவாக நடத்தப்பட்ட தாக்குதலின் விளைவே. போதும் எங்கள் மக்கள் மாண்டது போதும், நீங்கள் தயவு செய்து ஆயுதத்தை போட்டு கிளப்புங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இதுக்கப்புறம் இப்போ இஸ்ரேலினுடைய இராணுவமும் லெபனானுடைய இராணுவமும் இணைவதற்கு நிறையா வாய்ப்புகள் பிரகாசமாக தென்படுகிறது. அவர்கள் யார் லெபனானுடைய பிரசிடென்ட் அடுத்த 24 மணி நேரத்துக்குள்
ஆயுதங்களை போட்டு வெளியேறி விடுங்கள், இல்லை என்றால் நடப்பதே வேறு, வித் எஃபெக்ட் ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு. இவங்க ஸ்ட்ரிக்டாக ஏற்றுக்கல. இனி பார்க்கலாம். அப்போ அமெரிக்கா சைடில் ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. என்ன உத்தரவாதம்? அதையும் மீறி ஹெஸ்புல்லா ஆயுதங்களை போடலன்னா நீ தாக்கல் நடத்துங்க, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னதாக இஸ்ரேல் தரப்பில் ஊடகங்கள் சொல்கிறாங்க. பட் இங்கே தான் செக் இருக்குது. அராக்சி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நான் காசா கிட்ட பேசிட்டேன், காசா கிட்ட பேசி அங்கே இருக்கிற பிரச்சனையை வேறு பிடிச்சி வச்சுட்டுருக்கிறாங்க, லேண்டெல்லாம் இருக்கிற தலைவர்களும் தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க, அதனால் அதையும் பேசுகிறோம். அடுத்து இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க, எங்களுக்கு சதன் லெபனான் பகுதியிலிருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறினால் மட்டும்தான் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும், இல்லை வரக்கூடாதுன்றாங்க. இன்க்ளூடிங் காசா விவகாரத்தையும் பேசுன்றாங்க. ரைட்டா? அப்போ ஈரான் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த இடத்துல அமெரிக்கா பலவீனமாகி விட்டது. எப்போ அவங்க ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வந்தாங்களோ அப்பயே நம்ம சாதிச்சிட்டோம், இனி நம்ம நின்று அடிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன எக்ஸாம்பிள் இந்த இடத்துல மேட்ச் பண்ணுங்கள். அந்த கட்சியிலேருந்து ஒரு தலைவரை தூக்குறதுக்கும் நீங்கள் வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு என்னலே சம்மந்தன்ற மாதிரி. ஏப்பா லெபனான் மீது தாக்கல் நடத்துறத நிறுத்தினா போதும், நான் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னு சொல்லிட்டு திடீர்னு இப்போ வந்து நஹே சதன் லெபனான் பகுதியிலிருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேற வேண்டும், காசாவுடைய விவகாரத்தையும் நீங்கள் கையில் எடுக்க வேண்டும், இது எல்லாம் நீங்கள் ஒப்பந்தத்தின்படி நடந்து கொள்ளவில்லை, பேசுங்கள் அமெரிக்கா பேசுங்கள் அப்படின்றதான் நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. இன்னொரு வார்த்தையும் இன்றைக்கி வந்து ஈரான் தரப்பில் சொல்கிறாங்க, எங்களுக்கு முதல்ல ஃப்ரோசன் பண்ண ஃபண்ட், அதாவது நீங்கள் முடக்கின ஃபண்டு முதல்ல ரிலீஸ் பண்ணுங்கன்றாங்க. ரிலீஸ் பண்ணால் பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்றாங்க. ஆனால் ஐஏஏ என்ன கதறாங்கன்னா, இன்றைக்கி வந்து கிராசி அவர்கள், ஐயா நீங்கள் என்னன்னாலும் பேசுங்க, பட் எனக்கு ஏதோ சம்திங் தப்பாக படுது, அதனால் எனக்கு வந்து சீக்கிரமாக என்ரிச் பண்ண யுரேனியம் இருக்கக்கூடிய சைடில் எனக்கு கூட்டிகிட்டு போங்க, ஈரான் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள், நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் வந்து உடனே பண்ணணும், உடனே நீங்கள் வந்து விடுறீங்களா இல்லையான்னு அவர் ஒரு பக்கம் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் அப்படியே ஜவ்வு மாதிரி இழுக்குது. இப்போ வந்து அப்பர் ஹேண்ட் ஃபுல்லாக இப்படி இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. மேலே இருக்கிறது ஈரான்னா இப்போ கீழே இருக்கிறது அமெரிக்காவாக இருக்குது. ஏன்னா ட்ரம்ப்போட சூழ்நிலை கொஞ்சம் மோசமாக இருக்குது. அவருக்கு எதிராக என்றைக்கு தீர்மானத்தில் அவங்க சக்ஸஸ் பண்ணாங்களே எதிர்கட்சிகள், அப்பயே மோசமாக இருக்குது. பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க, ஈரான் பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க. பட் அதற்காக அமெரிக்காவை ரொம்ப பலவீனமாக நினச்சாங்கன்னா அமெரிக்கா வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி கூட தாக்கல் நடத்தும். ஆனால் இப்போதைக்கு அவங்க அந்த ஆப்ஷனுக்கு போகலை. பேச்சுவார்த்தை மூலமாகவே தீர்வு கண்டு விடலாம் என்று ட்ரம்ப்பு முடிவு பண்ணிட்டார். ஏன்னா இதற்கு முன்னாடி ட்ரம்ப் போட்ட ட்வீட்டுக்கும் இப்போ சமீபத்தில் போடுற ட்வீட்டுக்கும் ரொம்ப அடக்கி வாசிக்கிறார். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஈரான் சரண்டர், அடித்தா அடி, இடித்தா இடி, முடித்தா முடின்ற மாதிரிலாம் போடுவார். ஒரு தேசமே அழிஞ்சு போயிடும், அணுகுண்டுலாம் போட்டுருன்ற மாதிரி பேசினார். இப்போ 2 வாரமாக அது மாதிரி எதுவுமே போகிறதில்ல, எதுவுமே இல்லை. ஏன்னா தன்னுடைய அதீத ட்வீட்னால தான் இந்த பேச்சுவார்த்தை சீர்குலையுதுன்னு புரிய வச்சிட்டாங்க. அதனால் மனுஷன் ரொம்ப அமைதியாகிறாரு. இன்றைக்கி புலம்புனது கூட யாருக்கிட்ட தெரியுமா புலம்புனாரு? அங்கே பார்த்து புலம்புறாரு. எங்கள் ஆளுங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, எனக்கு எதிராக ஓட்டு போட்டுட்டாங்க, இருக்கட்டும் உங்களை வச்சுக்கிறேன், துரோகிகளே உங்களை நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்கிறார். பார்க்கலாம், இது அங்கே இருக்கக்கூடிய முழுமையான தகவல். அடுத்து நம்ம உக்ரைன்கிட்ட வந்தோம் அப்படின்னா, இன்றைக்கி கருங்கடல் பகுதியில் ரஷ்யானுடைய கப்பல் ஒன்று, பெட்ரோல் ஷிப் ஒன்று அடிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் வீடியோ பதிவு வெளியிட்டாங்க, கிட்டத்தட்ட மூழ்கிட்டு இருக்குது. இது கருங்கடலில் பெரிய இழப்பு தான் ரஷ்யாவுக்கு. இந்த செயின்ட் பீட்டர்பர்கில் அடித்ததுலேருந்து தொடர்ந்து அடி தான். இன்றைக்கி வந்து ஜெர்மனியில் மும்மூர்த்திகள்லாம் சந்திக்கிறாங்க. ஐரோப்பா நாடுகள் எல்லாமே, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், யூகே எல்லாமே வந்து நெகோசியேஷனை பற்றி. ஏன்னா ரஷ்யா ஃபுல்லாக அடி வாங்கிட்டு இருக்காங்க, பகுதிகளையும் இழக்கிறாங்க. அதெல்லாம் இங்கே உக்ரைன் வேறு நிறைய ஆயுதங்கள் ஃபுல்லாக ஆகிட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த மும்மூர்த்திகள் தலைமை தாங்கி நாம் பேச்சுவார்த்தையாக நடத்தக்கூடாது, நாம் வந்து ரஷ்யா கிட்ட வாப்பா, அடிக்கிற அடியில் நீ பிழைத்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா, பிழைத்து கொள்ள வேண்டுமென்றால் வா வந்து சரண்டர் ஆகிது, பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், இல்லைனா அடி இடி மாதிரி இறக்கட்டுமான்ற மாதிரி மும்மூர்த்திகள் களத்தில் இறங்கிட்டாங்க. அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மும்மூர்த்திகள் இறங்காமல் நாங்கள் போகணும்னு நினைக்கிறாங்க. இப்போ தான் வந்து செக் ரிப்பப்ளிக்கோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பேச்சுவார்த்தையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுக்குற ஒரே ஒரு தைரியமான ஆள் இந்த பூ உலகில் அது நம்ம ஜெர்மனியோட ஃப்ரைட் ரைஸ் தான். அவர் மட்டும்தான் அடித்தா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் அடித்தா, ஏக் மார் தோன் துக்கடா தான்
பேச்சுவார்த்தைக்கான கச்சிதமாக முடிச்சிருவார். அதனால் அவர் தலைமையில் நீங்கள் போனீங்கன்னா நம்ம வெற்றி பெற்றலாம், கண்டிப்பாக கொண்டு வந்துடுவார்னு. இந்த இடத்துல ஃப்ரைட் ரைஸுக்கே மயக்கம் வந்துடும். ஐயா என்னவா சொல்கிறீங்க அப்படின்னு மயக்கம் வந்துடும். ஏன்னா நேற்று ஜெர்மனுடைய எதிர்க்கட்சிகள் வந்து செயின்ட் பீட்டர்பர்க்கில் எக்கனாமிக் ஃபாரம் இருக்குல்ல, அதை கலந்துக்கிட்டு அங்கே ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. நாங்கள் ஜெயித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷன் வந்து நாங்கள் ஜெயிக்க தான் போகிறோம், மறுபடியும் நம்மளுக்குள்ளே இந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைனை ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வந்திருக்காங்க. நீ எங்களுக்கான அதை ஃபண்டிங்கும் கொடுக்க போகிறாங்களா என்னன்னு தெரியல, ஆனால் உத்தரவாதம் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை. அது இல்லாமல் ஜெர்மனி கெயின் தாங்க. ரீஇன்மெட்டல் நிறுவனம் வந்து ஜஸ்ட் 47 மில்லியனுக்கு தான் இதுக்கு முன்னே உக்ரைனுக்கெல்லாம் ஆயுதங்கள் கொடுத்தாங்க. ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இப்போல்லாம் வந்து 73 பில்லியனுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. 43 மில்லியனுங்க, 73 பில்லியனுங்க. அதனால் லாபமாக தான் இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் இங்கே பெரிய பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. ஃப்ரான்ஸ் வந்து ரஷ்யாவுடைய ஷேடோ ஃப்ளீட் தாகூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல், பெரிய கப்பல் ஒன்று பிடிச்சாங்க இல்லையா, அந்த கேப்டன் சொல்லுவாங்க. அந்த கேப்டனை வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சிட்டு போயிட்டு நீங்கள் எப்படி வேறு நாட்டு கொடியை போட்டு போகலான்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து 1.5 வருஷ சிறை தண்டனையும் அப்புறம் 1,50,000 யூரோ ஃபைனும் போட போகிறாங்களாம். இது ரஷ்யா இன்னுமே எதுவும் பேசாமே இருக்காங்க, எதுவுமே எந்த அறிக்கையுமே விடாமல் இருக்காங்க. என்னன்னு தெரியல, கொஞ்சம் ஒரு வாரமாகவே கொஞ்சம் ரஷ்யா ரொம்ப அப்படியே உக்ரைன் அடித்த அடியில் அப்படியே ஒரு மாதிரி ஷேக்காகி நிற்கிறாங்களா என்னன்னு தெரியல, பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம. ஆனால் யூகே கொஞ்சம் காண்டலில் இருக்காங்க அமெரிக்கா மீது. நாங்கள் எவ்வளோ சொல்லி எவ்வளோ ஃபைன் போட்டு எலான் மாஸ்க்கு தொடர்ந்து எங்கள் நாட்டில் அரசியலில் தலையிடுறாரு, அது சரியில்லை, எக்ஸலத்தை பேன் பண்ணிட்டு போயிடுவோம், கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. வீடியோட நிறைவு பகுதியில் போயிங் விமானத்தினுடைய மற்றொரு ஃபெயிலியர் பார்க்க முடியுது. ஜெர்மனியில் ஃப்ராங்க்ஃபர்ட்ன்ற ஒரு விமான நிலையத்தில் திடீர்னு லேண்டிங் நின்றுருந்தது, அப்படியே படக்குன்னு இறங்கிடுச்சு. அதில் இருக்கிற மக்கள் கொஞ்சம் கடக்கன்னு ஆகிட்டாங்க. நல்ல வேலை வந்து ரன்னிங்கில் இறங்கும்போதாயிருந்தால் நிறைய பேர்த்துக்கு வந்து சேதாரமாக இருக்கும். ஒன்று. இரண்டாவது பதிவு, வெஸ்ட் பெங்காலினுடைய எல்லை பகுதியில் பங்களாதேஷுக்கு இடையே நமக்கும் ரொம்ப சீக்கிரமாக ஃபென்சிங்லாம் ரொம்ப சீக்கிரமாக மும்முரமாக போயிட்டுருக்கு. ஒவ்வொரு இடமும் வந்து கேமராவோட, அதாவது மக்கள் ஊடுருவலை கண் பண்ணிப்பதற்காக அதிநவீன கேமராவோட செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை நாள் ஒரு வராந்திரமாக இந்த பக்கம் தான் அந்த பக்கம் போகலாம், வந்து டீ குடிச்சு போகலான்ற அளவுக்கு இருந்தது, ரொம்ப சீக்கிரமாக போட்டுட்ருக்காங்க. ஒரு கூடுதல் விஷயமாக சொல்லிடலாம். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்சர். நன்றி, வணக்கம்.